இன்றைக்கு விடி கிராஃபோட தொடர்புபட்ட சில வெளி டாபிக்ஸ் ரைட், வெளி டாபிக்ஸை பற்றி கதைக்க போகிறோம். அப்படின்னா இப்போ விடி கிராஃபை பொறுத்த வரையில் ரைட் சில வெளியார்ந்த டாபிக்ஸ், வெளி யூனிட்ஸை கொண்டு வந்து இதுக்கு புகுத்துவாங்க. ரைட், அப்படி புகுத்தக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த யூனிட்டை கொண்டாந்து வேக நேர வரைபொழுக்கு புகுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக புகுத்துறது யார் என்றால் எரியத்தை கொண்டு வந்து புகுத்துவாங்க. ரைட், எரியத்துக்கான வேக நேர வரைவுகள் அது எரியத்திலையும் தனியாக படிப்போம். அதே நேரம் வேக நேர வரைவு படிக்கிற நேரமும் சில கணக்குகள் செஞ்சிருப்போம். அதே மாதிரி மொத்தல் ரைட், மொத்தல் நடைபெறுற நேரம் இந்த மாதிரி வேக மாற்றங்கள் இருக்கும், இந்த மாதிரி வேக நேர வரைவுகள் வருன்றதும் இங்கே பார்ப்போம். அடுத்து சார்பு வேகத்தை சொல்லலாம். சார்பு வேக வரைவுகளும் இங்கே வரும். சில சார்பு ஏ சார்பான பியின் வேகம் அதுக்கான வரைவு ரைட், ரெண்டையும் தனித்தனியாக வரைகிறது, ரெண்டையும் ஒரே கிராஃபில் வரைகிறது. இந்த மாதிரி சார்பு வேகத்தோட தொடர்புபட்ட கிராஃப்களும் விடி கிராஃபில் வரலாம். வேற காவிகளை தொடர்புபடுத்தி வரலாம். இதெல்லாம் மிச்சம் தியரிகளை மிச்சம் பேஸ் பண்ணாமல் ரைட் சில பேசிக் ஐடியாஸை மட்டும் வச்சு ரைட், இந்த பாடங்களில் வர சில பேசிக் ஐடியாஸை மட்டும் வச்சு இதுகளுக்கான வேக நேர வரைவுகள் எப்படி வரும்ன்றதை பற்றி உங்களோட அறிவை செக் பண்ணலாம். இதுகளுக்கான வேக நேர வரைவுகள் காவிகள் சொல்ற நேரமும் பெருசாக டீப்பாக தியரிலாம் இல்லாமல் அழகு காவிகளை மட்டும் வச்சு ரைட் அந்த ஐடியாவை வச்சு எப்படி கணக்கு செய்யலாம்ன்றது வரலாம். ரைட், அப்போ உதாரணத்துக்கு 2 கணக்குகள் செஞ்சு காட்டு. முதல்ல சார்பு வேகத்தை பற்றி பார்த்தோம்னா ரைட், சார்பு வேகம் ஒரு தனி பாடமாகவே இருக்குது. ரைட், சார்பு வேகம் ஒரு தனி பாடமாகவே இருக்குது, பெரிய ஒரு பாடம். அதுல அடிப்படை விஷயம் என்னென்றால் ஒரு துணிக்கை சார்பாக இன்னொரு துணிக்கையோட வேகத்தை காண்றது. ரைட், பொதுவாக நாங்கள் சொல்ற வேகங்கள் எல்லாமே பூமி சார்பான வேகங்கள். ரைட், பொதுவாக நாங்கள் வளமையா சாதாரணமாக வேகம்னு சொன்னால் நாங்கள் குறிப்பிடுறது மறைமுகமாக எல்லாமே பூமி சார்பான வேகங்கள். பூமி நிலையாக நிற்கிறதா கருதி மிச்ச வேகங்கள் நான் சொல்லுவோம். ரைட், பூமி நிலையாக நிற்கிறதா கருதி மிச்ச வேகங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் உண்மையில பூமி நிலையாக இல்லை, பூமிக்கு ஒரு வேகம் காணப்படுது, அது தன்னைத்தானே சுத்துது, சூரியனையும் சுற்றி வருது. ரைட், அப்போ பூமிக்கும் ஒரு வேகம் காணப்படுது. அந்த வேகம் எங்களுக்கு உணரப்படாததுக்கு காரணம் பூமியோட சேர்ந்து நாங்களும் சுத்துறோம். ரைட், பூமியோட சேர்ந்து நாங்களும் சுத்துறோம். பொதுவாக ரைட் பூமி நிலையாக நிற்கிறதாக கருதி நாங்கள் பூமியில் உள்ள பொருட்களோட வேகங்களை குறிப்பிடுவோம். ரைட், அப்போ பூமியில நிலையா நிற்கிற எல்லாமே பூமி சார்பாக ஓய்வில் இருக்கிறது. ரைட், இப்போ ஏன்ற ஒரு கார், பீன்ற ஒரு கார், இவர் V1 இவர் V2 ஒரே திசையில போறதா. இந்த V1 V2 உண்மையிலே யாருன்றால் பூமி சார்பான வேகங்கள். ரைட், பூமி நிலையா நிற்கிறதாக கருதினால் ஏக்கு V1 என்ற வேகமும் பிக்கு V2 என்ற வேகமும் காணப்படும். ஆனால் B இருந்து A பார்க்கிறவருக்கு இந்த V1 வேகம் உணரப்படாது. அதே மாதிரி A இருந்து B பார்க்கிறவருக்கு A இருந்து B பார்க்கிறவருக்கு V2 என்ற வேகம் உணரப்படாது. Bன்றவர் V2 வேகத்தோட போற மாதிரி தெரியாது, வேறொரு வித்தியாசமான வேகத்துல போற மாதிரி தான் இருக்கும். ரைட், ஆனா வெளியே இருந்து பார்க்கிறவருக்கு இந்த V1 V2 எனக்கு வெளியே இருந்து பூமியில நிலையானிட்டு பார்க்கிற ஒருத்தருக்கு இந்த ஏன்ற கார் V1 வேகத்தோடையும் பீன்ற கார் V2 வேகத்தோடையும் போற மாதிரி இருக்கு. இந்த பூமி சார்பான வேகங்கள் உண்மையான வேகங்களாகவும் ஏலிருந்து பார்க்கிறவருக்கு B விளங்குற வேகம் A சார்பான Bயின் வேகமாகவும் Bயிலிருந்து பார்க்கிறவருக்கு A வேகம் B சார்பாக Aயின் வேகமாகவும் இருக்கு. ரைட், ஏலிருந்து B பார்த்தால் அது A சார்பான Bயின் வேகம், Bயிலிருந்து A பார்த்தால் அது B சார்பான Aயின் வேகம். சார்பு வேகங்கள் பார்க்குற நேரம் இன்னும் ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணுவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பூமி இயங்கிக் கொண்டிருக்குது, பூமியில ஒரு வேகத்தோட ஒருத்தர் இயங்குறார். ரைட், பூமி இயங்கிக் கொண்டிருக்குது, பூமியில ஒரு வேகத்தோட ஒருத்தர் இயங்குறார். அப்ப அவருடைய வேகம் பூமி சார்பான வேகம், அதாவது பூமி நிலையாக நின்றிருந்தால் அவருக்கு இந்த வேகம் காணப்படும் சொல்லுவோம். ரைட், இதே மாதிரி B சார்பாக ஏயின் வேகத்தை பார்க்கிற நேரம், B சார்பாக ஏயின் வேகத்தை பார்க்கிற நேரம் B நிலையா நிக்கிறதா நான் கருதன். பூமி மாதிரி B நிலையா நிக்கிறதா நான் கருதன். B நிலையா நின்றிருந்தால் ஏட வேகம் என்னவாக இருக்கும். ரைட், B நிலையாக நின்றிருந்தால் ஏயின் வேகம் என்னவாக இருந்திருக்கு. ரைட், அதுதான் Bயின் சட்டத்தில் ஏயின் வேகம் அல்லது B சார்பாக ஏயின் வேகம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மாறியும் யோசிச்சிருக்கலாம். ரைட், யாரு சார்பா பார்க்கிறோமோ அவர் நிலையா நிப்பாட்டிடணும், இவர் மாத்திரம் இயங்குறதா யோசிக்கணும்.
அது முதலாவது விஷயம். அடுத்து வேக சமன்பாடு, சார்பு வேக கோட்பாடு படிச்சிருக்கும். ஏ பி என்று போடுறது அர்த்தம் என்னென்றால் பி சார்பாக ஏ இன் வேகம், velocity of a respect to b, right, velocity of a respect to b, b சார்பான a இன் வேகம். இந்த சமன்பாடு VAE சக VEB ஆக இருக்கு. நடுவில் எனக்கு எந்த எழுத்தையும் பூர்த்தி கொள்ளலாம், ரைட், பூமி சார்பாக தான் இருக்கணும், எந்த அவசியமும் இல்லை. சி இன்னொரு கார் இயங்குறதாகும், சி இன்னொரு கார் V3 வேகத்தோடு இயங்குறதாகும், ரைட். வேணும்னா எனக்கு A இன் C சார்பான வேகத்தை கண்டு C இன் B சார்பான வேகத்தை கண்டு ரெண்டையும் கூட்டியிருக்கலாம். நடுவில் எனக்கு எந்த எழுத்தையும் புகுத்தி கொள்ளலாம், ஏல ஆரம்பிச்சு பில முடியணும், அதான் நிபந்தனை, ரைட். இது சார்பு வேகத்தை பற்றின சில அடிப்படை விஷயங்கள், ரைட். இது VT கிராஃப்ல எப்படி வரும்னால் ஒரு உதாரணத்தின் மூலமே பார்ப்போம். 1965ஆம் ஆண்டு வந்த கேள்வி, ரைட். அப்ளைட் பேப்பர்ல 1965ஆம் ஆண்டு வந்த கேள்வி. A, B எனும் இரு கற்கள், ரைட், இரு கற்கள் O என்னும் ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளன. A ஆனது ஒரு நிலைக்குத்து வேகம் U உடன் t=0 என்ற நேரத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. முதல்ல கான்செப்ட் பார்ப்போம். A என்ற ஒரு துணிக்கை t=0 நேரத்துல, ரைட், t=0 என்ற நேரத்துல U வேகத்தோட நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுதாம். U வேகத்தோட நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுதாம். A தனது மிக கூடிய உயரத்தை அடைகையில் ஓவிலிருந்து நிலைக்குத்தாய் மேல் நோக்கி அதே வேகம் U உடன் கல் B வீசப்படுகிறது, ரைட். இன்னும் ஒரு கல் B காணப்படுது. இது ஓன்ற புள்ளி, இது ஏன்ற கல், ரைட். இது ஓன்ற புள்ளி, ஓவின் மட்டம் சொல்லும். ஒரே புள்ளியிலிருந்து தான் வீசுறாங்க, ரைட். பியும் இதே புள்ளியிலிருந்து தான் வீசுறாங்க. நான் ஒரே இடத்துல ரெண்டையும் வரையாம பியை கொஞ்சம் தள்ளி வரைகிறேன் விளக்கத்துக்காக, ரைட். இது மோதான், இது மோதான், சரி, ரெண்டு மோதான். ஒரே இடத்துல இருந்து தான் வீசுறாங்க. நான் ஒரே படத்துல வரையாம இங்கே வரைஞ்சா குழப்பமாக இருக்கும், அதனால தள்ளி வரைஞ்சிருக்கேன், ரைட். முதல்ல ஏன்றவர் t=0 ஆரம்பிக்கிறார், இயக்கத்தை ஆரம்பிப்பவர் A, ரைட். யார் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்து நாங்கள் வேக நேரம் வரைக்கும் வரைய ஸ்டார்ட் பண்ணணும், ரைட். ஆரம்பத்துல t=0 U வேகத்தோட நிலைக்குத்தாக மேல் நோக்கி வீசப்படுது. ஏன்றவர் நிலைக்குத்தா வீசினா எனக்கு தெரியும், புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் நிறைய கணக்குகள் செஞ்சிருப்போம். அவரோட வேகம் போக 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 குறைஞ்சி ஒரு கட்டத்துல அவரோட வேகம் 0 ஆகும், பூஜ்ய வேகம் ஆகும். V=0 சொல்றேன், VA=0, ரைட். இங்க VA=0, அதுக்கு மேல அவருக்கு உயர இயலா. அப்ப அதுக்கு பிறகு அவர் கீழே வர தொடங்குவார், ரைட். அதுக்கு கீழே அவர் கீழ் நோக்கி ஆரம்புகள் காணப்படும். கீழ் நோக்கி அவரோட வேகம் அதிகரிச்சுட்டு வந்து என்ன வேகத்தோட வீசினமோ அதே வேகத்தோட நிலத்தை வந்து அடிப்பார், ரைட். இப்ப துணிக்கை B என்ன செய்யறாங்கன்னா, துணிக்கை Bன்றது இவர் அதி உயரத்துக்கு வார நேரத்துல, ரைட். இவர் அதி உயரத்துக்கு வார நேரத்துல முதலாவது வீசினவர் அதி உயரத்துல இருக்கிற நேரம் Bன்றவர் அதே வேகம் U ஓட வீசப்படுது, அதே வேகம் U ஓட வீசப்படுது. இப்ப இயக்கத்தொடர்க்க பாத்தீங்கன்னா இவர் கீழ் நோக்கி வருவார், இவர் மேல் நோக்கி போவார், ரைட். ஒரு கட்டத்துல போதும் ஒரே புள்ளியிலிருந்து ஒரே நிலைக்குத்து வேகம், ஒரே தளம், ஒரே அச்சு, ரைட். அப்ப கட்டாயம் மோதிரைக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது சந்திக்கும், ரைட். ஓகே. ஓவிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி அதே வேகம் U உடன் B வீசப்படுகிறது. t=0 என்ற கணத்திலிருந்து, ரைட். B சார்பாக A இன் இயக்கத்திற்கு வேக நேர வரைவினை பருமட்டாக வரைக. கேட்கப்பட்டது B சார்பாக A இன் வேகம். அப்ப வேக சமன்பாடு எழுதினால் அது VAE ஆகவும் VEB ஆகவும் காணப்படும், ரைட். VAE ஆகவும் VEB ஆகவும் காணப்படும். இதுதான் சார்பு வேக கோட்பாட்டின்படி எழுதின சமன்பாடு. இப்ப ஆரம்பத்துல இவர் அதி உயர் புள்ளிய அடைகிற வரைக்கும், A ஆனவர் அதி உயர் புள்ளிய அடைகிற வரைக்கும் B இயங்கல், B அதே நிலைமையில் அப்படியே இருக்கிறார். இவர் அதி உயரத்தை அடைந்த பிறகுதான் B வீசப்படுது, ரைட். அப்ப அவர் ஏன்றவர் அதி உயர் புள்ளியை அடைகிற வரைக்கும் VBE அல்லது VEB எல்லாமே 0, ரைட். இவருக்கு ஒரு வேகம் இல்லை. ஆகவே VABன்றது VAEக்கு சமனாக இருக்கும் ஆரம்ப நிலையில, ரைட். ஆரம்ப நிலையில் அல்லது இங்கிருந்து இங்க வர்ற வரைக்குமே B சார்பான A இன் வேகமானது உண்மையில புவி சார்பான A இன் வேகத்துக்கு சமனாக இருக்கும். அப்படி வர்றதுக்கு காரணம் என்னென்றால் இங்க B நிலையாக காணப்படுது, பூமி சார்பாக நிலையாக காணப்படுது.
பூமி சார்பாக நிலையாக காணப்படுற எல்லாமே பூமி சார்பானதுன்னு கருதி கொள்ளலாம். ரைட், அவர் சார்பாக நான் காண்ற வேகங்கள் எல்லாமே பூமி சார்பானதுன்னு கருதி கொள்ளலாம். பூமி சார்பாக நிலையாக நிற்கிற எது சார்பாக நான் வேகங்களை கணிச்சாலும் அது பூமி சார்பான வேகங்கள். இங்க பி ஆரம்பத்துல நிலையாக காணப்படுது, அசைவில்லவருக்கு. அப்ப அதுவும் பூமி சார்பாக நிலையாக காணப்படுது. அப்ப பி சார்பாக நான் வேகங்கள் கணிக்கிற நேரம் அது பூமி சார்பான வேகங்களாக இருக்கு. ரைட், அப்ப ஏபி இவர் அதி உயர் புள்ளியை அடைகிற வரைக்கும் ஏபின்றது, அதாவது பி சார்பான ஏயின் வேகம் பூமி சார்பான ஏயின் வேகத்துக்கு சமனாக இருக்கு. ரைட், அப்ப ஆரம்ப நிபந்தனை போடும், வீசப்படுற வேகம் u. ஆகவே ஆரம்பத்துல u வேகத்துல போவார். v ஏபின்றது u ஆக இருக்கும் ஆரம்ப வேகம். அதே நேரம் இவருக்கு ஒரு ஆறுமுடுகள் காணப்படும். புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்துக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஒரு ஆறுமுடுகள் காணப்படும் புவியீர்ப்பின் கீழ் இயக்கமாக இருந்தால். ரைட், இதுவே ஒரு ராக்கெட்ல ஒரு ராக்கெட் போற நேரம் ஏ ஆறுமுடுகளோட போறதா சொல்லப்பட்டிருந்தால், ஏ ஆறுமுடுகளோட மேல் நோக்கி போறதா சொல்லப்பட்டிருந்தால் அது நேர்கோட்டு இயக்கம், புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் அல்ல. ராக்கெட்ல எரிபொருள் தீர்ந்துட்டால் அது தங்களது புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை நிகழ்த்தும். ரைட், சுயாதீனமா இயங்குறதுக்கு தான் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் வரும். வேறொரு ஆறுமுடுகள் வெளியால கொடுத்தால் அது புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் அல்ல, நேர்கோட்டு இயக்கம். ரைட், ஓகே. இப்ப ஆரம்ப நிலையில பி சார்பான ஏயின் ஆரம்ப வேகம் u. ரைட், இப்ப ஆறுமுடுகளை பார்ப்போம். ஆறுமுடுகள். ரைட், ஏ என்ற அடையாளத்தால் குறிப்பு. ஏயின் ஆறுமுடுகள் இ சார்பாக, அதாவது பூமி சார்பாக கீழ் நோக்கி g ஆக இருக்கும். ரைட், கீழ் நோக்கி g ஆக இருக்கும். பி ஆறுமுடுகள் பூமி சார்பாக 0 இருக்கும். அவர் நிலையாக இருக்கிறார். நிலையாக நிற்கிறவருக்கு ஆறுமுடுகள் காணப்படாது. நிலையாக நின்றிருந்தால் அவருக்கு ஆறுமுடுகள் இருக்காது. அப்ப அவர் பூமி சார்பாக நிலையாக இருக்கிறார். அவர் ஆறுமுடுகள் 0. ஆகவே பி சார்பான ஏயின் ஆறுமுடுகள் ஏ ஆறுமுடுகள் ஆஃப் ஏஇ ஆறுமுடுகள் ஆஃப் இபி இது 0. ஆகவே இது கீழ் நோக்கி g ஆக இருக்கும். ரைட், இது கீழ் நோக்கி g ஆக இருக்கும். ஆரம்ப வேகம் மேல் நோக்கி u ஆக இருக்கும். ரைட், அப்ப அதி உயர் புள்ளியை அடைகிற வரைக்கும் ஏன்றவர் ஒரு சாதாரண பி சார்பான ஏயின் வேகம்ன்றது ஒரு சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கமாக இருக்கும். ரைட், எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரு புவியீர்ப்பின் கீழ் இயக்கமாக இருக்கும். ரைட், மிச்சம் யோசிக்க தேவையில்ல. புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் மாதிரி சாதாரண கிராஃப் வந்து வரப்போகுது இப்ப அதி உயர் புள்ளியை அடைகிற வரைக்கும். ரைட், இப்ப இந்த சமன்பாடுகள் எடுக்கிற நேரம் நாங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்றால், முதல்ல ஏ சார்பான பி சார்பான ஏயின் வேகத்துக்கான வேக நேர வரைப்பு தான் கேட்டிருக்குது. அப்போ வேகத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே நேரம் ஆறுமுடுகளையும் கன்சிடர் பண்ணணும். என்ன ஆறுமுடுகள் காணப்படுது, சார்பு ஆறுமுடுகள் என்ன மாதிரி காணப்படுது, அதே நேரம் சார்பு வேகங்கள் என்ன மாதிரி காணப்படுது. ரெண்டையும் பார்த்த பிறகுதான் கிராஃப் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், இப்போ ரெண்டையும் கணிச்சிட்டோம், ஆறுமுடுகளையும் கணிச்சிட்டோம், வேகத்தையும் கணிச்சிட்டோம். ஆரம்ப வேகம் தெரியும் u. ரைட், ஆறுமுடுகள் காணப்படுது கீழ் நோக்கி g. அப்ப v வேகம் u வேகம்ன்றது மேல் நோக்கி ஆகும். மேல் நோக்கி இயக்கங்கள் நான் பிளஸ் எடுக்கிறேன். மேல் நோக்கி இயக்கங்களை பிளஸ் எடுக்கிறேன். இயக்கம் ஆரம்பிக்கிற திசையை பொதுவாக பிளஸ்ஸா எடுக்கிறதா வளமை, கட்டாயம் இல்லை. ரைட், அப்ப நான் மேல் நோக்கி இயக்கங்களை பிளஸ் எடுத்தால் கீழ் நோக்கி ஆறுமுடுகள் g காணப்படுது, மேல் நோக்கி இயக்கம் காணப்படுது, இயக்கத்துக்கு எதிர் திசையில் ஆறுமுடுகள். ஆகவே அமர்முடுகும் அதி உயர் புள்ளி வரைக்கும் சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கமாக இயங்கும். இது u. ரைட், இது u. இந்த சாய்வு g ஆக காணப்படும். ரைட், இந்த சாய்வு g ஆக காணப்படும். அமர்முடுகள் எதிர் திசையில காணப்படும். சாரி, ஆறுமுடுகள் எதிர் திசையில காணப்படும். ஆகவே அது அமர்முடுகள். ரைட், அடுத்த செக்ஷன். இப்ப அதி உயர் புள்ளியை அடைஞ்ச பிறகு, ரைட், அதி உயர் புள்ளியை அடைஞ்ச பிறகு இப்ப பிக்கு ஒரு வேகம் காணப்படுது. சரியோ, பிக்கு ஒரு வேகம் காணப்படுது. பியும் ஒரு வேகத்தை பெறுறார். அதி உயர் வேகத்தை அடைஞ்ச பிறகு VBE சமன். ரைட், VBE சமன். இது ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் மார்க் பண்ணி கொள்வோம். VBE சமன் மேல் நோக்கி u. ரைட், மேல் நோக்கி u. இந்த சந்தர்ப்பத்தில் அதி உயர் புள்ளியில VAE 0, இவர் 0. ரைட், அதி உயர் புள்ளியில இவர் 0. அப்ப இப்ப நான் வேக சமன்பாடு எழுதினால் VAB சமன் 0, EBன்றது கீழ் நோக்கி u. ரைட், கீழ் நோக்கி u. அதே மாதிரி ஆறுமுடுகள் பார்ப்போம்.
A இன் ஆர்முடுகள் பூமி சார்பாக கீழ் நோக்கி G, B இன் ஆர்முடுகளும் பூமி சார்பாக அதே மாதிரி கீழ் நோக்கி G, ரெண்டுமே புவியீர்ப்பின் கீழ் இயக்குங்கள். ரைட், இப்ப B சார்பான A இன் ஆர்முடுகள் AE சக EB ஆக இருக்கு. AEன்றது கீழ் நோக்கி G, EBன்றது மேல் நோக்கி G. ரைட், காவி கூட்டல் விதிப்படி ரெண்டும் 0. இது கீழ் நோக்கி G, அது மேல் நோக்கி G. அப்ப ரெண்டும் சேர்ந்து 0 ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா பியும் இயங்க ஆரம்பிச்ச பிறகு இவங்களுக்கு ஒரு சார்பு பி நேர்சார்பான வேகம் கீழ் நோக்கி U ஆக காணப்படுது. ஆர்முடுகள் சார்பு ஆர்முடுகள் ரெண்டு பேருக்கும் 0. ரெண்டு பேருக்குமான சார்பு ஆர்முடுகள் ஒன்று இல்லை, சார்பு வேகம் மாத்திரம் தான் காணப்படுது. ரைட், பி நிலையாக நின்று ஏ மாத்திரம் இயங்கியிருந்தால் ரைட், ஒரு சீரான வேகம் யூவோட ஏ ஆனவர் பிஐ அணுகிற மாதிரி இருக்கும். ரைட், பில இருந்து பார்க்குற ஒரு பூச்சிக்கோ யாருக்கோ ஏ ஆனவர் ஒரு சீரான வேகம் யூவோட பிஐ அணுகி வர்ற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அப்ப மேல் நோக்கி இயக்கங்கள் பிளஸ் எடுத்தோம், யூன்றது இங்க கீழ் நோக்கி காணப்படுது. அப்ப இங்க மைனஸ் யூ ஆக இருக்கு. ஆர்முடுகள் இல்லாட்டி சீரான கிராஃப். ரைட், இது உண்மையில யார் என்றால் VAB என்ற கிராஃபா இருக்கு. இது T. ரைட், ஆர்முடுகள் இல்ல, அப்போ ஒரு கிடைக்கோடு வரும் இந்த மாதிரி போகும். ரைட், மைனஸ் யூல சரிவு மாறாமல் அப்படியே போகும். ஆர்முடுகள் 0. ஆர்முடுகள் இருந்திருந்தால் ஒரு சாய்வோட வந்திருக்கும். சார்பு ஆர்முடுகள் இருந்திருந்தால் ஒரு சாய்வோட வந்திருக்கும். சார்பு ஆர்முடுகள் 0ன்றனால ஆரம்ப நிலையையும் ஆர்முடுகளையும் வச்சுதான் நாங்கள் கிராஃப் வரையணும். ரைட், ஆரம்ப நிலை மைனஸ் யூ, அது கண்டுபிடிச்சோம். ஆர்முடுகள் இல்லை, அப்ப சீராக போகும். இதுவே ஒரு ஆர்முடுகள் வந்திருந்தால் மைனஸ் யூல இருந்து இப்படி மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ வரைஞ்சிருப்பேன், சாய்வோட வரைஞ்சிருப்பேன். ஆர்முடுகள் 0ன்றனால ஒரு கிடைக்கோடாக வருது. ரைட், பர்மட்டாக வரைக. அதிலிருந்து கற்கள் இரண்டும் சந்திக்கும் நேரம் 3U கீழ் 2G என காட்டுக. ரைட், இப்ப கற்களுடைய இயக்கங்களை பத்தி ஒரு பார்ப்போம். ரைட், இப்படியே பார்ப்போம். பி சார்பான A இன் இயக்கமாக பார்ப்போம். அதாவது பி நிலையா நிக்கிறார், A மேல போயிட்டு கீழே வரார். ரைட், பி சார்பாக A இன் இயக்கத்தை கருதுற நேரம் பி நிலையா நிக்கிறதா நான் கருதணும். ரைட், பி உண்மையிலே இயங்குறார். ரைட், பியும் பூமி சார்பாக இயங்குறார். ஆனா பி சார்பாக நான் A இன் வேகத்தை பார்க்கிற நேரம் பி நிலையா நிக்கிறதா கருதணும், A மாத்திரம் மேல போயிட்டு கீழே வரதா கருதணும். ரைட், இந்த உயரம் U ஆக இருந்தால், இந்த சாய்வு G ஆக இருந்தால் எங்களுக்கு வேணா tan ஆல்பா போட்டு பார்த்திருக்கலாம். tan ஆல்பா சமன் G சமன் U இன் கீழ் T0 சொல்லுவோம் இந்த தூரம். ரைட், அப்ப T0 சமன் எனக்கு U இன் கீழ் G வரும். இந்த தூரம் U இன் கீழ் G. ரைட், இப்போ இந்த பரப்பை பத்தி ஒரு பார்ப்போம். ரைட், இந்த பரப்பை பத்தி ஒரு ஆராயும். இந்த பரப்பை நான் A1 சொல்றேன், இந்த பரப்பை நான் A2 சொல்றேன். இந்த நேரம் எனக்கு தெரியாது, நான் கேபிட்டல் T சொல்றேன். ரைட், இந்த நேரத்தை நான் கேபிட்டல் T சொல்றேன். இப்ப இந்த பரப்பு யார் என்றால், மேல இருக்கிற முக்கோண பரப்பு யார் என்றால் A ஆனவர் B ல இருந்து விலகி மேல் நோக்கி போன தூரம். ரைட், மேல் நோக்கி அவர் இயங்கிய தூரம். இந்த A2ன்றது யார் என்றால் B நிலையாக நின்றிருந்தால், B சார்பாகத்தான் A வேகத்தை கணிக்கிறோம். அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் B நிலையாக நிற்கிறதாக நான் கருதணும். அப்ப B நிலையா நிற்கிறார், A மேல போயிட்டு கீழே வரார். இந்த முக்கோண பரப்பு கீழிருந்து A மேல போறது வரைக்குமான தூரத்தை தரும். ரைட், வைகனர் வரைப்புல பரப்பளவு இடப்பெயர்ச்சியை தரும். ஆகவே B நிலையா நிற்கிறதா கருதி முக்கோண பரப்பு இங்கிருந்து அவர் அதி உயர் புள்ளியை அடையும் வரைக்கும் சென்ற தூரத்தை தரும் A1. அதே மாதிரி ரைட், வேகநேர வரைப்பு நாங்கள் எந்த மாற்றமும் செய்யலை, அதே சார்பு வேகத்துக்கான கிராஃப் தானே வரைகிறேன். ரைட், இப்பயும் அப்ப B அதே நிலையில தான் நிற்கிறத நான் கருதணும். B சார்பா தானே A வேகத்தை கருதுறோம். அப்ப B நிலையா நிற்கிற நேரம் A உண்மையில நகர்ந்த தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அதே அளவு தூரம் கீழே நகர்ந்தால்தான் B திரும்பவும் சந்திக்கலாம். ரைட், AB சந்திக்கிறதுக்கான நேரம் தான் கேட்டிருக்குது. அப்ப B நிலையாக நின்றிருந்தால் இவர் H தூரம் மேல போனால் அதே H தூரம் கீழே வந்தால் தான் திரும்ப B சந்திக்கலாம். B நிலையாக நின்றிருந்தால் ரைட், இவர் H தூரம் மேல போயிட்டு திரும்ப H தூரம் கீழே வந்திருக்கணும். அப்ப மேல போன தூரமும் கீழே போன தூரமும் சமனாக இருந்திருக்கணும். எனக்கு எடுக்கலாம் முடிவு எப்படி என்றால் A1 சமன் A2. A1 சமன் A2. A1 A1ன்றது அரை தர அடி தர செங்குத்துயர், அரை தர U தர
யூவின் கீழ் ஜி A2. இது ஒரு செவ்வகம் சாதாரணமாக பார்க்கலாம். UT சாதாரணமாக போட்டுடலாம். U பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்க வாய்ப்பு இல்லை என்ற ஒரு ஆரம்ப வேகம் இருந்தாலும் தான் நம்ம மேல் நோக்கி இயங்குவார். ரைட், அப்போ U வெட்டி விட்டுலாம். T சமன் 2 யூவின் கீழ் ஜி. இந்த T சமன் 2 யூவின் கீழ் ஜி. ஆகவே மொத்த நேரம் U by G சக 2 யூவின் கீழ் G ஆக இருக்கும். அதாவது 3 யூவின் கீழ் G. வெயிட், இங்க ஒரு 2 G இருக்குதான், 2 கீழே வரணும், 2 G. ரைட், இது 2 G, யூவின் கீழ் 2 G. ஆகவே 3 யூவின் கீழ் 2 G வரும். ரைட், மொத்த நேரம் 3 யூவின் கீழ் 2 G ஆக இருக்கு. இப்படிதான், பெருசா கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆரம்ப நிலையை யோசிக்கணும். ஆரம்பத்தில் என்ன வேகம், சார்பு வேக சமன்பாட்டை எழுதி ஆரம்பத்தில் எனக்கு என்ன வேகம் கிடைக்குது, அதே மாதிரி ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு ஆறுமுடுகள் காணப்படுதா இல்லையான்றதை வச்சு ஆறுமுடுகள் காணப்பட்டால் ஒரு சரிவோடு வரையணும். ஆரம்பத்தில் ஒரு G ஆறுமுடுகள் காணப்பட்டுச்சு, அமர்முடுகள் காணப்பட்டுச்சு. அப்போ அந்த சரிவோடு வரைஞ்ச ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் ஆறுமுடுகள் 0 வந்தது. அப்போ ஒரு கிடைக்கோடாக வரும். ஆரம்ப நிபந்தனையையும் ஆறுமுடுகளையும் மாத்திரம் பார்த்தால், ஆரம்ப வேகத்தையும் ஆறுமுடுகளை மட்டும் பார்த்து எனக்கு கிராஃப் வரையலாம். இதை பார்த்தால் 2009ஆம் ஆண்டு கேள்வியை ட்ரை பண்ணக்கூடியதா இருக்கு. 2009ஆம் ஆண்டு ஒரு சார்பு வேகத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஒரு பலூன்ல இருந்து P-க்கு 2 துணிக்கைகள் 2 நேர இடைவெளிகளில் விடுவிக்கப்படுது. ரைட், முதலாவது B சார்பான P-யின் வேக நேர வரைவு கேட்டிருப்பாங்க. அடுத்து Q சார்பான P-யின் வேக நேர வரைவு கேட்டிருப்பாங்க, அல்லது P சார்பான Q-யின் வேக நேர வரைவு கேட்டிருப்பாங்க. ரைட், இதே மாதிரி தான் ஆரம்ப நிலைகள் பார்க்கணும். ரைட், ஆரம்ப நிலைகள், அடுத்து ஆறுமுடுகள் காணப்படுதான்னு பார்க்கணும், சார்பு வேகங்கள் பார்க்கணும், சார்பு ஆறுமுடுகள் பார்க்கணும். ரைட், பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் வரைஞ்சு கொண்டால் போதுமானது. ரைட், இது சார்பு வேகத்தோடு சம்பந்தப்பட்ட 1965ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அடுத்து காவிகள் எப்படி தொடர்புபடும்னால், காவிகள் எங்களுக்கு தெரியும், அலகு காவிகள் படிச்சிருக்கோம். ரைட், அலகு காவிகள் படிச்சிருக்கோம். எக்ஸ் திசையிலான அலகு காவி I ஆகவும் J திசையிலான அலகு காவி J ஆகவும் குறிப்பிடப்படும். சாரி, எக்ஸ் திசையிலான அலகு காவி I ஆகவும் Y திசையிலான அலகு காவி J ஆகவும் குறிப்பிடப்படும். 3 5 என்ன அர்த்தம் என்றால், எக்ஸ் திசையில 3 அலகுகள், ஐன்றது ஒரு அலகு, எக்ஸ் திசையில ஒரு அலகு, எக்ஸின் நேர் திசையில ஒரு அலகு. ரைட், அப்போ 3 5 என்ன அர்த்தம் என்றால், எக்ஸ் திசையில 3 அலகு தூரம். 4 J என்ன அர்த்தம் என்றால், Y திசையில 4 அலகு தூரம். ரைட், இது 1 இது 2 இது 3 எடுத்தால் இந்த ஒரு அலகு I, 2 அலகு என்றால் 2I, 3 அலகு என்றால் 3I. ரைட், ஆள் கூட்டு தளத்தில் குறிக்கிற மாதிரி. ரைட், இதோட சம்பந்தப்பட்டு ஒரு கேள்வி, ஒரு மாடல் கேள்வி. T சமன் 0 ஆண்குருவி ஒன்று A என்னும் புள்ளியிலிருந்து ஓய்விலிருந்து F2I - J எனும் சீரான ஆறுமுடுகளுடன் புறப்படுகிறது. A-க்கு நிலைக்குத்தாக கீழே H ஆழத்தில் B எனும் புள்ளியிலிருந்து T சமன் T0 நேரத்தில் பெண் குருவி ஒன்று ஓய்விலிருந்து புறப்படுகிறது. இதன் ஆறுமுடுகள் ஆகும். BA வழியே Jயும் BA வழியே BA-க்கு செங்குத்தான திசை ஐயும் தெரிவு செய்யப்படுகிறது. இரண்டும் T சமன் T0 plus T நேரத்தில் சந்திக்கும் எனின் கதிநேர வரைவை வரைக. இன்னொரு விஷயம், இப்போ 2 வகையான வேகக்கூறுகள் வார நேரம், ஒரு நிலைக்குத்துக்கு ஒரு கிடைக்கூறு வார நேரம், ரெண்டையும் எனக்கு ஒரே அச்சில் வரையலாம். ரைட், நிலைக்குத்து வேகக்கூறும் காணப்படுது, கிடை வேகக்கூறும் காணப்படுது என்றால் ரெண்டையும் தனித்தனியாக தான் வரையணும், தனித்தனி வேக நேர வரைபோல வரையணும். ரைட், இங்கே வேண்டாம், ஆண் குருவிக்கும் பெண் குருவிக்குமான நிலைக்குத்து வேகக்கூறுகளை ஒரே வரைபோல வரையலாம். ஆண் குருவிக்கும் பெண் குருவிக்குமான கிடை வேகக்கூறுகளை ஒரு வரைபோல வரையலாம். கிடை வேகக்கூறுகளையும் நிலைக்குத்து வேகக்கூறுகளையும் ஒரே கிராஃப்ல வரையலாம். வரைகிறது இல்லை அப்படி. ரைட், தனித்தனி கிராஃபில் வரையணும். கிடைக்கூறுக்கு ஒரு கிராஃப், நிலைக்குத்துக்கூறுக்கு ஒரு கிராஃப். ரைட், தனித்தனியாக வரையணும். எப்படி வரையணும் பார்ப்போம். இங்க என்ன கதைன்றால், B A என்று 2 புள்ளிகள், H ஆழத்துல A இருந்து H ஆழத்துல B காணப்படுது. ரைட், T சமன் 0 A எனும் புள்ளியிலிருந்து ஒரு ஆறுமுடுகளோட ஒரு குருவி பறக்குதான். ரைட்,
t சமன் t0 நேரத்துல, இது t சமன் 0 நேரத்துல, t சமன் t0 நேரத்துல இன்னும் ஒரு பெண்குருவி இன்னும் ஒரு ஆறுமுடுகளோட பறக்க தொடங்குதான். ரைட், BA வழியே ஜேயும் BAக்கு செங்குத்தாக ஐயும். அப்ப இந்த திசையில் அலகுக்காவி ஜேயாம், இந்த திசையில் அலகுக்காவி ஐயாம். ரைட், இரண்டும் t0 plus t நேரத்தில் சந்திக்கும் எனின் கதிநேர வரைவை வரைக. கதிநேர வரைவு இல்லாமல் வேக நேர வரைவுகளை கருதும். ரைட், இப்ப தரப்பட்ட வேகம் என்னென்றால், இங்கிருந்து பறக்கிற ஆண் குருவிக்கு நான் ஏபிலே பேர் வைக்கிறேன். ஆண் குருவிக்கான ஆர்முடுகள் தரப்பட்டிருக்குது f தர 2i - j. ரைட், பீன்ற குருவிக்கு தரப்பட்ட ஆர்முடுகள் என்னென்றால் 3f தர 3i சக 4j என்று தரப்பட்டிருக்கு. ரைட், இது ரெண்டும் தான் ஆர்முடுகள், ரெண்டுமே ஓய்வுல இருந்து ஆரம்பிக்குது. இங்க i என்று தரப்பட்ட ஆர்முடுகள் கிடை ஆர்முடுகள், கிடையாக அவருக்குள்ள ஆர்முடுகள். j என்று தரப்பட்ட ஆர்முடுகள் நிலைக்குத்தாக அவருக்கு காணப்படுற ஆர்முடுகள். நான் சொன்னேன், கிடை இயக்கங்களையும் நிலைக்குத்து இயக்கங்களையும் ஒரே வேக நேர வரைபட வரைகிறது இல்லை, தனித்தனியாக வரையணும். அப்போ முதலாவது கிடை கூறுகளுக்கு வரையும் VH ன்னு சொல்றேன், V ஹாரிசான்டல். ரைட், கிடை கூறுகளுக்கான வேக நேர வரைவுகள் வரையும் T. ரைட், கிடை கூறுகளுக்கு வரைகிற நேரம் முதலாவது A. இயக்கத்தை ஆரம்பிக்கிறது அவர் தானே, இவர் T0 தான் ஆரம்பிக்கிறார். ரைட், இயக்கத்தை ஆரம்பிக்கிறது A ஆனவர் ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கிறார், இங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறார். அவருடைய கிடை ஆர்முடுகள் 2f. நான் இங்க கருதுறது கிடை வேகங்களை பத்தி. அப்ப அவருடைய கிடை ஆர்முடுகள் 2f ஓட இயங்கிக் கொண்டிருப்பார். அடுத்து பீன்றவர் T0 நேரத்தில் ஆரம்பிக்கிறார், T0 நேரத்தில் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச அவருடைய கிடை ஆர்முடுகள் 9f. ரைட், ஐ கூறுகளை பார்க்கணும். கிடை வேகங்கள் பார்க்குற நேரம் கிடை கூறுகளை நான் கன்சிடர் பண்ணணும். கிடை வேகத்துக்கான கிராஃப் வரைகிற நேரம் கிடை கூறுகளை நான் கன்சிடர் பண்ணணும். இது 3f தர 3 9f. அப்ப இவரோட ஆர்முடுகள், இவர் ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கிறார், இவரோட சாய்வு 2f, இவரோட சாய்வு 9f. ரைட், இவரோட சாய்வு 9f. ரைட், ரெண்டு பேரும் சந்திக்கிற கணம் இது. ரைட், t சமன் t0 plus t தான் சந்திக்கிறாங்களாம். அப்ப இந்த தூரத்தை நான் t ன்னு போடு, இந்த தூரத்தை t ஆகவும் இந்த தூரத்தை t0 ஆகவும் போட்டு கிடை இயக்கத்துக்கான வேக நேர வரைவு வரைஞ்சு முடிச்சு. ரைட், புள்ளிகள் பிறகு மார்க் பண்ணும், நேரடியாக மார்க் பண்ண தெரியணும் புள்ளிகள். வேகங்கள் குறிக்கிற நேரம் பெரிய அளவு டைம் எடுக்காம டக்கு டக்குன்னு மார்க் பண்ண தெரியும். எப்படின்னா இந்த நேரம் t0, இந்த நேரம் t0 plus t. ரைட், அப்போ ஓய்வுல இருந்து ஆரம்பிக்குது. இவருக்கு இந்த இடத்தில் உள்ள வேகம், இந்த t0 plus t என்ற நேரத்தில் உள்ள வேகம் 2f தர t0 plus t ஆக இருக்கு. அதே மாதிரி இவருடைய வேகம் 9f என்ற சாய்வு கேபிட்டல் T நேரம் இயங்கி இருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் அவருடைய வேகம் 9f கேபிட்டல் T ஆக இருக்கு. நேரடியாக போட தெரியும். ரைட், போட்டு போடுறது நல்லது. இப்ப கிடை இயக்கங்களை பார்த்துட்டு நிலைக்குத்து இயக்கங்களை பார்ப்போம். நிலைக்குத்து இயக்கங்களை பார்க்குற நேரம் ரைட், J கூறுகளை நான் கன்சிடர் பண்ணணும். A இன் நிலைக்குத்து கூறு -j ஆக காணப்படுது. நான் +f களை மேல் நோக்கி வரைஞ்சிருக்கிறேன். அப்ப -f களை நான் கீழ் நோக்கி வரையணும். -f ஆக காணப்படுது. அப்ப இந்த திசையில f, கீழ் நோக்கி f. ரைட், கீழ் நோக்கி f. அடுத்து t0 நேரத்துல இதே நேர இடைவெளியில அதே t0. ரைட், b என்ற ஒரு இயங்க ஆரம்பிக்கிறார், 12f என்று ஆரம்பிக்கிறார், +12f. அப்ப மேல் நோக்கி இந்த கேபிட்டல் T நேரத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ரைட், இவரோட சாய்வு 12f ஆக காணப்படுது. இது வந்து எனக்கு சொல்லலாம், இந்த வேகம் 12f t ஆக இருக்கும், கேபிட்டல் T ஆக இருக்கும். இந்த வேகம் -f t0 plus t ஆக இருக்கும். சரியோ, இறுதி வேகங்கள். ரைட், இவ்வளவுதான் கிராஃப். ரெண்டு வகையான கிராஃப் வரையும். அடுத்து கேபிட்டல் T சமன் இது எனவும் கேபிட்டல் T க்கான ஒரு கோவை கேட்கப்பட்டிருக்கு. கேபிட்டல் T க்கான கோவை கேட்கப்பட்டால்
இது உண்மையில் என்னென்றால் இந்த ரெண்டு துணிக்கைகளும் இந்த ஏன்றவரும் பீன்றவரும் கிடையாக இயங்கிய தூரங்களை தரும். இந்த பரப்புகள் இந்த முக்கோண பரப்பு இந்த டி நாட் பிளஸ் டீன்றது அடியாக கொண்ட முக்கோண பரப்பு ஏ கிடையாக இயங்கிய தூரத்தை தரும். இந்த 9f சாய்வு கொண்ட முக்கோணம் 9f சாய்வு கொண்ட முக்கோணம் பி கிடையாக இயங்கிய தூரத்தை தரும். அதே மாதிரி இவர் நிலைக்குத்தாக இயங்கிய தூரத்தை தருவார். இந்த பரப்பளவு இந்த f சாய்வு கொண்ட பரப்பளவு இந்த 12f சாய்வு கொண்ட பரப்பளவு பீன்றவர் நிலைக்குத்தாக சென்ற இடப்பெயர்ச்சியை தரும். f கீழே வந்தது காரணம் என்னென்றால் இவர் கீழ் நோக்கி இயங்குறார், இவர் மேல் நோக்கி இயங்குறார். கீழ் நோக்கி இயங்குற மைனஸ் ஆகவும் மேல் நோக்கி இயக்கங்களை பிளஸ் ஆகவும் எடுத்திருக்கிறோம். காவிகள் வந்தால் மிச்சம் குழப்பிக்க தேவையில்லை. இப்ப ரெண்டு பேரும் இயங்கிய கிடை தூரங்கள் சமன். அதுல இருந்து எனக்கு டீக்கான தொடர்பு எடுக்கலாம். ரெண்டு பேரும் இயங்கிய கிடை தூரங்கள் சமன். அதை வச்சு டீக்கான தொடர்பு எடுக்கக்கூடியதா இருக்குதான்னு பார்ப்போம். ரெண்டு பேரும் இங்கே கிடை தூரங்கள் சமன் சொன்னால் இந்த முக்கோணத்தின் பரப்பும் இந்த முக்கோணத்தின் பரப்பும் சமனாக இருக்கும். இந்த முக்கோணத்தின் பரப்பு என்ன பேரு ஓ ஏ சி ஓ ஏ பி இது இங்க வரைக்கும் வரணும். இங்க வரைக்கும் நீட்டிப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல தான் வேகம் மைனஸ் எஃப் டி நாட் பிளஸ் டி ஆக இங்க வரைக்கும் நீட்டிருக்கணும். டி வரைக்குமே நீட்டிருக்கணும். அங்க வரைக்குமான இயக்கம் நடைபெறுது. அப்ப இந்த தூரங்களை சமப்படுத்தும். அரை தர டி நாட் கேபிட்டல் டி பிளஸ் டி நாட் தர 2f டி நாட் பிளஸ் டி. இது சமன் கீழே எழுதுறேன். இந்த பெரிய முக்கோணத்தின் பரப்பு அதாவது இந்த முக்கோணத்தின் பரப்பு அரை தர 9f கேபிட்டல் டி தர டி. அரையும் அரையும் வெட்டுப்படும். இங்கால வரப்போறது யார் என்றால் எஃப்பும் எஃப்பும் வெட்டுப்படும். 2 கேபிட்டல் டி பிளஸ் டி நாட் முழுவதின் வர்க்கம் சமன் 9 டி வர்க்கம். கேபிட்டல் டி டி எல்லாம் நேர்பெருமதிகள். அப்ப நேரடியாக வர்க்க மூலம் எடுக்கலாம். பிளஸ் மைனஸ் பிரச்சனை வராது. அப்ப வர்க்க மூலம் 2 கேபிட்டல் டி சக வர்க்க மூலம் 2 டி நாட் சமன் 3 கேபிட்டல் டி. வர்க்க மூலம் 2 டி நாட்ன்றது 3 சய வர்க்க மூலம் 2 டி. ஆகவே கேபிட்டல் டி சமன் 2 வர்க்க மூலம் டி நாட் 3 சய வர்க்க மூலம் 2. தரப்பட்ட விட வரலன்னு நினைக்கிறேன். அப்ப கீழே உள்ளவரை நான் முழு எண்ணாக மாற்றணும். பகுதியில் ஒரு முழு எண் காணப்படுது. அப்ப கீழே உள்ளவரை நான் முழு எண்ணாக மாற்றணுமாக இருந்தால் மேலே கீழே 3 சக வர்க்க மூலம் 2 பெருக்கிறேன். உடன்புறையால பெருக்கிறேன். 3 சக வர்க்க மூலம் 2 டி நாட் கீழே 9 சய 2 வரும். அது 7. இப்ப பிராக்கெட் நீக்கினால் டி நாட்டின் கீழ் 7 2 சக 3 வர்க்க மூலம் 2 ஆக இருக்கும். கேபிட்டல் டீல பெருமாள். ஓகே, அடுத்த பார்ட் h சமன் இது என்ன காட்டுக. h என்னென்றால் a என்றவர் கீழ் நோக்கி வந்தார், b என்றவர் மேல் நோக்கி போனார். அப்ப a என்றவருடைய கீழ் நோக்கி இயக்கத்தையும் b என்றவருடைய மேல் நோக்கி இடப்பெயர்ச்சியையும் கூற்று நேரம் மொத்தமாக h வரும். அதாவது இதான் நிலைக்குத்து கிராஃப். இதான் நிலைக்குத்து கிராஃப். இந்த நிலைக்குத்து கிராஃப்ல b இயங்கிய தூரத்தையும் a இயங்கிய தூரத்தையும் கூட்டினால் h வரும். அப்ப h சமன் அரை தர t தர 12ft சக அரை தர f தர ft 12 f t நாட் சக t t நாட் சக t தர f t நாட் சக t தர இன்னொரு t நாட் சக t வரும். அதாவது வர்க்கம் போட்டு இப்ப பொது எடுக்கலாம். f இன் கீழ் 2 பொது எடுக்கலாம். f இன் கீழ் 2 பொது எடுத்தால் 12 t வர்க்கம் சக t பிளஸ் t நாட் முழுவதின் வர்க்கம். f இன் கீழ் 2 13 t வர்க்கம் சக 2 t t நாட் சக t நாட் வர்க்கம்.
இதான் சிம்பிள் ஹெச்சாக இருக்கும், அதாவது இடப்பெயர்ச்சியாக இருக்கு, மொத்த உயரமாக இருக்கு 2 t நாட் வர்க்கம். ரைட். பெண்குருவி பறந்து சென்ற தூரம் இது என காட்டுக. பெண்குருவி பறந்து சென்ற தூரம், பெண்குருவி காணப்பட்டது B. இப்போ பெண்குருவி பறந்து சென்ற தூரம் கேட்டால் அவர் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி போயிருப்பார், கிடை இடப்பெயர்ச்சி போயிருப்பார். அவர் சென்ற தூரம்ன்றது இங்கிருந்து இங்க வரைக்குமான தூரம். ரைட். அவர் நிலைக்குத்தாக ஒரு இடப்பெயர்ச்சி போயிருப்பார், கிடையாக ஒரு இடப்பெயர்ச்சி போயிருப்பார். உண்மையில் அவர் போன தூரம் எது என்றால் இது. பறவை இங்கிருந்து நேரா இப்படித்தான் பறந்துச்சு, இங்க போயிட்டு இங்க போகல. ரைட். இங்கிருந்து இங்க போயிட்டு திரும்ப இங்கிருந்து இங்க போகல, அவர் நேரடியா இங்கிருந்து இங்க வரைக்கும் பயணிச்சார். அப்ப அவர் பயணிச்ச தூரம்ன்றது இந்த PQ நீளம். அது உண்மையில் எது என்றால் பைத்தகரஸ் தேற்றப்படி R போடுவோம், PR வர்க்கம் சக RQ வர்க்கத்தின் வர்க்கமூலம். ரைட். PR யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கிடையாக அடைஞ்ச இடப்பெயர்ச்சி. அவர் கிடையாக அடைஞ்ச இடப்பெயர்ச்சி. QR யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிலைக்குத்தாக அடைஞ்ச இடப்பெயர்ச்சி. இவர் கிடையாக அடைஞ்ச இடப்பெயர்ச்சி, இவர் நிலைக்குத்தாக அடைஞ்ச இடப்பெயர்ச்சி. ரைட். அப்ப இதர வர்க்கத்திலையும் கூட்டுத்தொகையோட வர்க்க மூலம் தான் அவர் சென்ற தூரமாக இருக்கு. ரைட். அப்ப கிடை இடப்பெயர்ச்சி PR நீளம் எவ்வளவு பார்ப்போம். 1/2 9 FT இன்னும் ஒரு T, அப்ப வர்க்கம். ரைட். இவர் முழுவதின் வர்க்கம் சக இது 12 FT 1/2 12 FT வர்க்கம் முழுவதின் வர்க்கம். இவருடைய வர்க்க மூலம் தான் PQ வர்க்கம். PQ நீளம். யார பொதுவு எடுக்கலாம்? 1/2 பொதுவு எடுக்கலாம், F பொதுவு எடுக்கலாம், T வர்க்கத்தை பொதுவு எடுக்கலாம். உள்ளுக்கு 9 வர்க்கம் சக 12 வர்க்கத்தின் வர்க்கம். இது 15 வரும். FT வர்க்கம் 81 144 225 ஆகவே 15 FT வர்க்கத்தின் கீழ் 2. இதான் அவர் சென்ற தூரமாக காணப்படும்.